വീട്ടിൽ വെച്ചിരിക്കேன் ആരെന്നെ കറ്റു ഒരു കഴി കഴിഞ്ഞുകൊണ്ടേ ഇവിടെ ആണെന്നല്ല അത് മലയാളമാ തമിഴാണ് തമിഴ് வெல்கம் ப்ளீஸ் தமிழ் வெல்கம் இங்கிலீஷ் ஏதாவது ஒரு பாலம் போடணும் உங்களுக்கு மேல அதான் வெயிட்டிங் நீங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி சமுத்திரகனி சார், அமித் சார், ஆர்கே செல்வமணி சார் அண்ட் சரவண சார் அண்ட் சதீஷ் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற மூவி இட் வில் பி யோலோ. நான் முன்னாடி பண்ணுறது இமோஜின்னு ஒரு வெப் சீரீஸ் இன் தமிழ் அண்ட் 2 தெலுங்கு மூவி அண்ட் 1 இன் மலையாளம். யோலோ பற்றி சொல்லணும்னா ஐ வுட் சிம்பிளி லவ் டு கால் இட் அஸ் அ மியூசிக்கல் சோல். எனக்கு லைக் 6 சாங்ஸ் இருக்காங்க. மியூசிக் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது. எப்படின்னா ஒரு ஆக்ட் பண்ணும்போது கூட அழுகிற சீனெல்லாம் இருக்கும்போது எனக்கு மியூசிக் வச்சுனா ரொம்ப இமோஷன் வரும். ஸோ அதுக்கு என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது சாம் சார் தான். ஆல்வேஸ் ஹி யூஸ் டு கீப் எ சாங் பிசைட்ஸ் மீ. ஸோ அதனால லைக் கிளிசரின் போட்டாச்சுன்னா லைக் எனக்கு வந்து அவ்வளோ இம்பேக்ட் வராது. ஸோ கரெக்டாக கனெக்ட் பண்ணணும்னா மியூசிக் போட்டு தான் எனக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ தேங்க்யூ சாம் சார். இந்த படத்துக்கு நான் வந்தது பிகாஸ் ஆஃப் சாம் சார். ஹேவ் டன் ப்ரோ லைக் ஒரு தெலுங்கு மூவி சமுத்திரகனி சார் வாஸ் த டைரக்டர், பவன் கல்யாண் சார் வாஸ் த ஹீரோ. ஸோ அவங்க வந்து கோ-டைரக்டரா பண்ணியிருக்காங்க. அங்கிருந்து தான் பார்த்தேன். ஸோ பிகாஸ் ஆஃப் தேட் ஐ கெட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கு சாம் சார் ரொம்ப நன்றி. அண்ட் ராம் சார் நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டர் ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்கப்புறம் மகேஷ் சார். ஸோ இவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் புது கேஸ்டை வச்சு லீட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணதுக்கு மகேஷ் சார் ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம டிஓபி சார் சூரஜ் சார் தேங்க்யூ சார். அண்ட் நம்ம மியூசிக் டைரக்டர் சேவியர் சார் தேங்க்யூ. அண்ட் ஹோல் கேமரா டிபார்ட்மெண்ட், ஹோல் யோலோ டீம், ஹோல் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட அம்மா அப்பா அவங்க இல்லைன்னா நான் இல்லை, அம்மா வந்திருக்காங்க. தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் யோலோ இஸ் கனா ரிலீஸ் ஆன் September 12th. எல்லாரும் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ கனி சார், அமீர் சார், சதீஷ் ப்ரோ, சரவணன் சார் எல்லாருக்கும் நன்றி. இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து கிரேஸ் பண்ணி யோலோ படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு. சதீஷ், நான் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் பேச்சுலர், கீப் டெல்லிங் தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துல மதனுங்கிற கேரக்டருக்கு நான் கரெக்டா இருப்பேன்னு நினைச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ண இந்த படத்தோட முக்கியமான அசிஸ்டன்ட் டைரக்டரா பயங்கரமான பில்லர் ஆஃப் சப்போர்ட்டா இருந்த ஸ்டீஃபன் ப்ரோக்கு நன்றி. ஏன்னா அந்த கால் எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் கால் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு நான் நினைக்கிறேன். அது அந்த ஒரு தாட் உங்களுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் அந்த டிசிஷனை சப்போர்ட் பண்ணி எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாம் சார், ரைட்டர் ராம் சார் அண்ட் எங்களோட சூப்பர் ஃப்ரெண்ட்லி ஃபன் ப்ரொடியூசர் மகேஷ் சார், 3 பேருக்குமே நன்றி. சாம் சாரை பத்தி சொல்லணும்னா ஹி இஸ் த மோஸ்ட் கூலஸ்ட் டைரக்டர். டென்ஷனே எடுத்துக்க மாட்டாங்க எந்த சீன்ஸ்லயுமே. வந்து சீரியஸான சீக்வன்ஸ், மோஸ்ட்லி என்னோட போர்ஷன்ஸ் வந்து இமோஷனல் அண்ட் ரொமான்டிக் போர்ஷன்ஸ் இந்த படத்துல. எதுலயுமே வந்து ஒரு டென்ஷனே எடுத்துக்க மாட்டாங்க. லேட் நைட் ஷூட் பண்ணாலும் டே பிரேக் வர டைம்லயுமே ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா இருப்பாங்க. சேம் வித் ராம் சார். அண்ட் மகேஷ் சார் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஹீஸ் அ ஃபென்டாஸ்டிக் பர்சன். அண்ட் மோர் தென் தட் அவர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ரொடியூசரா டெஃபினட்டா வருவாருன்னு நாங்க எல்லாருமே வேண்டிக்கிறோம். பிகாஸ் எம்ஆர் மோஷன் பிக்சர்ஸோட யோலோ வந்து இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பீப்புள்னு சொல்லி தான் லாஸ்ட் இயர் இதே மாசம் பூஜை போட்டோம். கரெக்டா 1 இயர்ல படம் வந்து தியேட்டர்ஸ்க்கும் வந்திருக்கு. சார் இந்த ஸ்பீடு இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களோட சப்போர்ட் டுவர்ட்ஸ் அஸ் சார். நீங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த படத்தை தியேட்டர்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கீங்க. வி won't let you down. நெக்ஸ்ட் இந்த படத்துல நடிச்சிருக்கிற தேவ் ப்ரோ, தேவிகா எல்லாருக்குமே வந்து பெஸ்ட் விஷஸ். சூப்பரா நடிச்சிருக்காங்க. என் கூட என்னோட பேர நடிச்சிருக்கிற நிதிக்கும் பெஸ்ட் விஷஸ். அவங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. நிக்கி, யுவராஜ், திவாகர், எல்லா என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, கிரி சார் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் எங்களை வந்து ஃப்ரேம்ல அழகா காட்டின சூரஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. அவரோட ஒர்க் வந்து டெஃபினட்டா டாக்கிங் பாயிண்டா இருக்கும்னு நான் ரொம்ப. ஷூட்டிங் செட்ல நாங்க 2 பேருமே தான் போவோம் வருவோம். அதனால இண்டஸ்ட்ரிக்கு இது தெரியும். அந்த மாதிரி வாழ்க்கையில நாங்க எந்த ஒரு தொழில் பண்ணாலுமே நாங்க 2 பேருமே சேர்ந்துதான் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த தொழில் தான் இந்த பக்கமே வராது. 2 பேரும் ஓடி போயிடுங்கன்னு எங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து எங்க வாழ்க்கையே காப்பாற்றி இன்னைக்கு நாங்க ஆரோக்கியமா இருக்கணும். அது முக்கிய காரணம் செல்லுமணி அண்ணா. நான் அவருக்கு வந்து அவரோட பாதம் தொட்டு நாங்க 2 பேருமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
உண்மையிலே அவ்வளவு பெரிய ஒரு சிக்கல். சினிமால எல்லாருக்கும் நடக்குமான்னு அவரே என்ன கேட்டார். இந்த மாதிரிலாம் யாருக்கும் திரும்பி வராது, ஓடி போயிடுங்க 2 பேரும், இந்த பக்கமே வராதீங்கன்ட்டு. 3 பேருமே எங்களுடைய வாழ்க்கையை வந்து அவ்வளவு அழகா டச் பண்ணிருக்காங்க. அமீர் அண்ணாவும் சரி, கனி அண்ணாவும் சரி. கனி அண்ணா எனக்கு அவர் தான் முதல்ல எனக்கு வந்து திரைப்படத்துல, ஏன்னா நான் வந்து பாலச்சந்தர் சாரால அறிமுகப்பட்ட ஒரு நடிகர். ஆனா எனக்கு டயலாகும் பேச வரல, கேமரா என்னன்னு தெரியல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதை என்னை வந்து அப்போவே 2005 என்னை வந்து அவ்வளவு பக்குவமா என்னை வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சு, இந்த டயலாக் இப்படிதான் கோபி சொல்லணும், இப்படிதான் நடந்தனே சொல்லணும், பேசினே சொல்லணும், என்னை வந்து அப்போ ஆரம்பிச்சு இன்னைக்கு இப்ப அடுத்தது அவரு இயக்குற ஸ்கூல் பஸ் என்ற திரைப்படத்துல எனக்கு ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து வாழ்க்கையில என்ன வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆக்டர். எல்லாரும் என்ன காமெடினா பார்ப்பாங்க, சொன்னா கேட்க மாட்டாரு, ஏதாவது பேசினே இருப்பாரு, அப்படிதான் எல்லாருமே பார்ப்பாங்க, சாம் உட்பட. சோ என்ன வந்து அழகா இவனை எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளவு அழகா எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து எங்க 2 பேருமே வந்து அந்த மாதிரி எப்பவுமே வரவேற்பாரு. அதனால 3 பேருக்குமே என்னுடைய அன்பையும் எங்களுடைய மரியாதையும் நாங்க எங்க குடும்பத்தின் சார்பாக நாங்க தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, அடுத்தது இந்த படத்துக்கு வருவோம். இந்த படத்துல வந்துட்டு என்ன அப்பா கேரக்டர் இங்க பண்ணோன்னா அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா, ஆனா காமெடி வேணாண்ணே அப்படின்னு நான் முதல்ல. என்னப்பா இப்படி சொல்லிட்டு அப்படின்னு. இல்ல காமெடி பண்ணக்கூடாது, நீங்க அப்பாவா தான் பண்ணணும் அப்படின்னாரு. இப்பதான் நான் சிரித்தாள் பண்ணேன், அப்பாவா வேண்டாப்பா, எல்லாம் அது கேட்கறாங்க வேண்டாம் அப்படின்னு. நான் சிரித்தாள்ல நீங்க வந்து ஆதிக்கு ஒரு பையனுக்கு அப்பாவா நீங்க பண்ணீங்க, இதுல நீங்க பொண்ணுக்கு அப்பாவா பண்றீங்க அப்படின்னாரு. எனக்கு அந்த ஒரு விஷயமே ரொம்ப பிடிச்சது. வாழ்க்கையில எனக்கு கிடைக்காத ஒரு அனுபவத்தை, ரியாலிட்டியில எனக்கு கிடைக்காத ஒரு அனுபவத்தை சாம் வந்து எனக்கு திரையில உருவாக்கி கொடுத்திருக்காரு. சோ அதை வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமா நான் கருதுறேன். அது இந்த இடத்துல சொல்லணுமா வேணாமான்னு தெரியாது, ஆனா இது ஒண்ணு சொல்லலாம், என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் பிரச்சனை இல்லை. என்னுடைய மகள் வந்து 5 வயசுல எங்களை விட்டு போயிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு டீனேஜர்ல ஒரு பொண்ணு எப்படி இருப்பா, என்ன செய்வா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டராக்ஷன், ஒரு அனுபவம், அதெல்லாம் எங்களுக்கு வந்து எங்க 2 பேருக்குமே ஒரு கற்பனையிலேயே தான் இருந்தது. அட்லீஸ்ட் நானாவது அது வந்து ஒரு திரையில இன்னைக்கு சாம் மூலியமா அதை நான் அனுபவிச்சேன். அதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சாம். அதுவும் நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா டைலாக் போட்ட கூட வேண்டாம் பாரு, ஆனா நான் காமெடி வேணாம் அப்படின்னு. அது கூட இவர் சொன்னா பின்னாடி பின்பாட்டு ராம் வேணாண்ணா. இதே 2 பேருமே எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. சரி, எனக்கு என்னடா சாம் டைலாக் இப்படி எழுதிருக்கேன் அப்படின்லாம் சொன்னேன். ஆனா அந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஒரு எமோஷனலா, ரொம்ப அழுது பரண்டு கதறாம அழகா ஒரு மீட்டர்ல என்னை வந்து நிறுத்தி வச்சிருக்காரு சாம் அண்ட் ராம். உங்க 2 பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சாம் பத்தி இன்னொரு அதிகப்படியான ஒரே ஒரு விஷயம், ஒரு சுச்சுவேஷன் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எங்க ஷூட் பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ், எல்லாரும் ரொம்ப ஜாலியா ஒரு காலேஜ் வர மாதிரி தான் வருவாங்க. அங்க இருக்கிறதுல நான் தான் ப்ரொஃபஸர் மாதிரி எல்லாரையும் ஓட்டணும், மேய்க்கணும், அந்த மாதிரி நிறைய இடத்துல சுச்சுவேஷன்ஸ் இருந்தது. பட் ஒரு காலகட்டத்துல நான் வந்து சாம் வந்து எப்படி ஒரு சின்சியரான ஒரு திரைப்படத்துல நம்ம நம்பி இவ்வளவு விஷயத்த பண்ணிருக்காங்க, அதுக்கு நம்ம எவ்வளவு நேர்மையா இருக்கணும்னு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு முக்கியமான ஒரு சீன்ஸ் போயிட்டு இருக்கு, நிறைய காம்பினேஷன்ல போயிட்டு இருக்கு, எடுத்துட்டு இருக்காங்க. சோ அன்னைக்கு காத்தால பாத்தீங்கன்னா அவருக்கு மகனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. அது நான் நார்மல்லாம் காய்ச்சல் அந்த மாதிரி ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. அப்படி இருந்தும் கூட அவர் வந்துட்டு அந்த ஷூட்டிங் டேவை கேன்சல் பண்ணவே இல்லை. அது என்ன நடந்ததோ அது அப்படியே நடந்தது. அவர் மகனும் வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா எந்த ஒரு பதட்டமும் இல்லாம எதுவும் இல்லாம அந்த ஷூட்டிங் நடத்தி அந்த ஷூட்டிங் முடிச்சாங்க. அதுக்கு 2 பேருமே வந்து நம்ம இந்த இடத்துல வந்து தயாரிப்பாளர் சார்பாக அவருக்கு வந்து நம்ம பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்ளட்டும். எல்லாருக்கும் வணக்கம். நான் நிறைய இருங்க, பதட்டமா இருக்கு. நான் நிறைய ஸ்டேஜ் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். நடி ஸோ எனக்கு எப்படின்னா, நானும் அங்க இருந்து தான் வந்திருக்கேன். ஸோ அத்தனை பிரஸ் அண்ட் மீடியா அங்க உட்காருவேன். இங்க வந்துட்டு ஒவ்வொரு மூவிஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆடியோ லான்ச் எல்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப நானும் வந்துட்டு அந்த ஸ்கெட்யூல், எனக்கும் ஒரு டைம் ஸ்கெட்யூல் கொடுப்பாங்க. நானும் வந்துட்டு அங்க உட்காந்து கேமரா எடுப்பேன், வீடியோ எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கேள்விகள் வந்துட்டு கேட்பேன். அங்க இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்து இந்த ஸ்டேஜ்ல நான் இங்க நிக்கிறேன். ஒரு மிகப்பெரிய சான்ஸ் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த சான்ஸ் எல்லாம் நான் நிறைய வந்துட்டு கேட்டிருக்கேன். ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்குமா சார், ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அந்த சான்ஸ் வந்துட்டு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி சாம் சார் அண்ட் ராம் சார். இது மட்டும் தான். இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கால் 9:30 மணிக்கு சார், எனக்கு 9:30க்கு எனக்கு வந்துட்டு காலங்கத்துல கால் பண்ணிட்டு இந்த மாதிரி காலையில அப்ப எனக்கு கால் பண்ணிட்டு இவரு இந்த மாதிரி, எப்பா தம்பி ஒரு படம் ஒண்ணு இருக்கு, நீ தான் வந்துட்டு பண்ற, ஹீரோவா பண்றப்பா அப்படின்னாங்க. கட் பண்ணிட்டேன். சரி எதுக்கு பிராங்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கால் பண்ணாங்க. நீ வாப்பா ஆபீஸ் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அன்னைக்கு ஃப்ரீயா இருந்தேன் அதனால போனேன்.
போகும்போது ப்ரொடியூசர் சார் எல்லாருமே உட்காந்து குரூப்பா அந்த கதவை திறந்து உள்ள போகும்போது எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இவன் தான் அப்படின்னா எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. சரி ஓகே, குரூப் கால்ல வந்து எல்லாருமே கலாய்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க, உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி கதை இருக்கு, நீ தான் வந்துட்டு செகண்ட் லீட் பண்ண போற, எல்லாமே உனக்கு செகண்டா சூப்பரா நடக்கும் அப்படின்னாங்க. எனக்கு மட்டும் இல்ல, யுவராஜுக்கும் அதான் சொல்லியிருக்காங்க, திவாகருக்கும் அதான் சொல்லியிருக்காங்க, நடிச்ச ஆகாஷ் அண்ணாக்கும் அதான் சொல்லியிருக்காங்க, கோபி அண்ணாக்கும் அதான் சொல்லியிருக்காங்க. செகண்ட் லீடு நீ தான்ப்பா செகண்ட் லீடு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆகாஷ் அண்ணா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. நான் செகண்ட் லீடா பண்ணிட்டு இருக்கேன்டா. சரி யுவராஜ் நீங்கடா பண்ற, என்ன கூப்பிட்டாங்கப்பா, நான் நீனே காமெடி கேரக்டர், நான் செகண்ட் லீடா பண்றேன் அப்படின்றா யுவராஜ். சரி ஓகே, அப்ப எல்லாரும் பிளான் பண்ணி தான் வந்துட்டு செஞ்சிருக்காரு. தெரியல. ஆனா ஒரு ஒரு அற்புதமான ஒரு டீம் தான் வந்து சொல்லணும். எனக்கு கடைசி வரைக்கும் நான் நம்பிக்கை இல்லை. என் அப்பா கிட்ட வந்துட்டு போய் சொன்னேன், அப்பா இந்த மாதிரி படத்துல ஒரு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு. மா பாக்கெட் வாங்கிட்டு போ அப்படின்னா. சரி அவரும் நம்பலையா, சரின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நம்பல. அமீர் சாரோடது, சமுத்திரகனி சாரோட பூஜை போட்டோ எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க, இவங்க எல்லாம் வராங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் கால் பண்ண ப்ளே பண்ணலன்னு வச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் பூஜைக்கு வந்த அப்புறம் தான் ஓகே பயங்கரமா இருக்க போகுது, நானும் திவாகர் தான் வந்துட்டு பேசிட்டு இருந்தோம், செம்மையா இருக்க போகுது, ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி, இவ்வளவு தூரம் டிராவல் எங்களை வந்துட்டு வச்சு பண்ணதுக்கும் சரி, தேங்க்யூ. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க இல்லைன்னா டெஃபினட்டா நாங்களும் இல்லை. ஸோ செப்டம்பர் 12th எல்லாரும் தியேட்டர்ல போயிட்டு படம் பாருங்க. தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டைரக்டர். அண்ட் நான் தேங்க்யூ சொல்றதுக்கு மட்டும் தான் வந்தேன், வாட்ச் மூவிஸ் ஆன் தியேட்டர்னு சொல்றதுக்கு. பட் நிக்கி ஒரு சொன்னதுக்கு அப்புறம் தெரியும் என்னையும் செகண்ட் லீடுன்னு தான் சொல்லி கூப்பிட்டாரு. ஆனா இதுல நான் ஃபர்ஸ்ட் லீட் எதுலன்னு பாத்தீங்கன்னா வில்லன், ஐம் த வில்லி. ஸோ சிரிக்க தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. வந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ மீடியா பீப்புள், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.